ரஜினிகாந்தை ஆதரிக்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாம் வர்றவங்கலாம் இப்படி தான் சொல்லிட்டு வராங்க. அரசியலுக்கு வந்தோடனே அவங்கவுங்க தான் சொந்தக்காரவங்களுக்கு சொந்தக்காரவங்களை எல்லாம் பொட்டியாக சேர்த்து வைக்கிறாங்க. ஆனால் இந்த ஏழைகள் அடித்தர மக்கள் அப்படியே தான் நிற்கிது. அவர் இந்த ஸ்டேட்டு கிடையாதுங்க, கர்நாடகா அவர். அதனால் என்னன்னா அவர் இந்த தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நன்மையும் செஞ்சது கிடையாது. அவர் வர வேண்டிய அவசியமும் கிடையாது. அவருக்கு மக்களுக்கு ஏதாவது செய்யணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். நல்லது செய்யணும்னா என்ன செய்யணும்? ஆட்சிக்கு வரணும். ஆட்சிக்கு வரணும்னா வந்தால் தான் அந்த மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். அவரால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறாரு. அரசியல் அவர் வந்தால் ஓரளவுக்கு மாற்றம் இருக்குன்னு ஒரு ஏற்பாடு இருக்குது. நான் கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா நானும் ஒரு ரசிகர். ஆனால் இப்போ சினிமா உலகத்தில் வந்த மாதிரி இது பண்ண முடியாது. டாம்டின்னு இது பண்ண முடியாது. பொதுவாக அரசியல் வாழ்க்கை அரசியலில் சரியாக இது பண்ண அவ்வளோ அனுபவம் வேணும். அனுபவம் இல்லாமல் அது இது பண்ண முடியாது. அப்போ எம்ஜிஆர் ஜிவாஜி அவங்களாம் இப்போ ஜிவாஜிலாம் நடிகர் வரதான் செஞ்சார். அவருக்கு அரசியல் இது பண்ண முடியல. இப்போ இடத்துல விஜயகாந்த் வந்தார். நாங்கள்லாம் எல்லோரும் ஓட்டு போட்டோம். அவரெல்லாம் என்ன செய்ய முடிஞ்சது? ரஜினி வர்றதை பற்றி ஒன்றும் இல்லை, ஏற்கனவே வந்தவங்க ஒன்றும் செய்யலையே. அதனால் சினிமா துறையை சார்ந்த அரசியல் இருக்கக்கூடாது. அதாவது ஜனநாயக நாட்டில் அரசியலுக்கு வரலாங்கிற உரிமை எல்லாருக்குமே உண்டு. அவரும் வரட்டும். மக்களை ஏமாற்றாமல் மக்கள் நினைக்கிற ஆட்சியை நல்ல ஒரு ஆட்சியை அவர் கொடுக்க நினச்சி வந்தார்னா வரட்டும். தேவையில்லாமல் அவருடைய கொள்கைகளை திணிக்கணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாடு இருந்தால் அவர் வர வேண்டாம். ரஜினி சாரை ஆஸ் ஆக்டராக எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே அவரோட நான் பெரிய ஃபேன். பட் ஆஸ்னா பொலிட்டீஷியனாக அவரை பார்க்கறதுக்கு இன்னும் நாங்கள் ரெடி ஆகலை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் உருவாகிருக்கு. அவரே மிகப்பெரிய ஒரு வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய மிகப்பெரிய மகாசக்தியாக விளங்குவார். ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. மாறி மாறி இவங்க இரு கட்சிகளும் ஆண்டது மக்கள் மத்தியில் ஒரு சலிப்பு ஏற்பட்டுருச்சு. ரெண்டாவது இரு கட்சிகள் மேலே மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. தலைவர் அவர்கள் இதையெல்லாம் நன்று உற்று கவனித்து கொண்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழ்நிலை நேர சூழ்நிலை கருத்தில் கொண்டு தான் இன்றைக்கி மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கு தலைவர் அவர்கள் கால் ஊண்டியிருக்கார்கள். இந்த அரசியல் மாற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். ஒரு நேர்மையான உண்மையான ஒரு ஆன்மீகமான ஒரு அரசியலை உருவாக்க ஆசைப்படுகிறார். ரஜினிக்கு கண்டிப்பாக ஆதரவு இருக்கு. ஆனால் கண்டிப்பாக வந்தாருன்னு இந்த கல்வி இந்த தண்ணி பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை கொஞ்சம் தீர்த்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் ஆன்மீக அரசியல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அதையும் தாண்டி பகுதி நேர அரசியல்னு சொல்கிறாரு. இந்த முழு நேர அரசியலில் இருக்கிறவங்களே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதையும் தாண்டி ஒரு வெற்றிடம் இருக்குது, அதை நிரப்புறதுக்கு நான் வரேன்னு சொல்கிறாரு. அப்போ என்னன்னா எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா வெற்றிடம் இருக்கிறதுனால தான் அரசியலுக்கு வராரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் எங்களுக்கு தோணுது. இன்னொன்று என்னென்னா ஒரே ஒரு தலைவனாக நாங்கள் கொண்டு போய் ஆட்சியில் உட்கார வைக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு காமன் மேனுக்கு ஒரு சாதாரண கேள்வி இருக்கும், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எங்களுக்குள்ளே இருக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நாங்கள் ஒரு தரையில் நிற்கும் போது கைத்தட்டி விசில் அடித்து எழுந்து நின்று கைத்தட்டுவோம். காரணம் நாங்கள்லாம் அவருடைய பெரிய ரசிகர்கள். நாங்கள் எதுக்கு இந்த ரசிகர் கூட்டம் அவருடைய ஸ்டைலுக்கும் அவருடைய நடிப்புக்கும் சேர்ந்த கூட்டம். இந்த கூட்டத்தை அரசியலுக்குள்ளே கொண்டு வரணும்னு அவர் நினைக்கிறது அவ்வளவு சரி வராது அப்படிங்கிறது தான் ஒரு காமன் மேனாக என்னோட கருத்து. நடிகர் நிறைய பேர் வராங்க. இவரும் வரணும்னு ஆசைப்படுறாரு. வந்தால் மக்கள் நல்லா செய்வார். இது வரைக்கும் நடிகர்லாம் வந்திருக்காங்க. எல்லாம் ஓட்டு போட்டிருக்கோம். நாங்களும் இவருக்கும் ஓட்டு போடலாம்னு ஆசை இருக்குது. ஏன்னா அவர் சினிமாவுக்கு தான் எங்களுக்கு செட் ஆகும், அரசியலுக்கு செட் ஆகாது. சினிமா வேறு, வாழ்க்கை நிஜ வாழ்க்கை வேறு இல்லை. சினிமாவில் பணத்துக்காக சம்பாதிக்காரு. இது மக்களுக்கு பேர் வாங்கினா நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஒரு அனுபவம் வேணும். அனுபவம் இல்லாமல் அரசியலில் இது பண்ண முடியாது.